125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதாக ஆளும் திமுக அரசை கண்டித்து பொள்ளாச்சியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 125 நாள் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டி இன்று தமிழகம் முழுவதும் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியில் வடக்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன வாசகங்கள் எழுதி பதாகைகளை ஏந்தியவாறு ஆளும் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன், தமிழக அரசு சார்பில் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைத்ததற்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார். 3 நாள்ல எல்லா பக்கமும் ஜனங்க குடத்தை எடுத்துட்டு ரோட்ல உட்கார போறாங்க. 2021 அண்ட புழுகு ஆகாச புழுகு பேசி அரசு ஊழியர்களை ஏமாற்றினீர்கள். அரசு ஊழியர்களுக்கு இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுத்து விட்டீர்களா? இன்றைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள், அதே போல கிராமங்களில் இருக்கிற சுகாதார பணியாளர்கள் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடாத துறையே கிடையாது. எல்லா துறையும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சி தொகுதியில நகரத்தில் தான் குப்பை அள்ளவில்லை என்று நினைத்தேன். கிராமங்களிலும் கடந்த 3 மாத 4 மாத காலமாக குப்பை அள்ளுவதே இல்லை. வாங்க.